Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஈஸியான ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். திட்டத்தட்ட ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். பட் நம்ம வந்து இத பிரெட்டும் பாலும் வச்சு பண்ண போறோம். ஸோ ரொம்ப டேஸ்டியான டெசர்ட். ஸோ வாங்க இந்த டேஸ்டியான டெசர்ட் எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த டெசர்ட் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு 4 பீஸ் ப்ரெட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரெட் பீஸஸ் எல்லாம் வந்து சைடில் இருக்கிற அந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது நம்ம எடுத்த 4 பீசஸ் ப்ரெட்லேயும் சைட்ஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன். இதில் இப்போது மிக்ஸி ஜாரில் குட்டி பீசஸாக இந்த ப்ரெட் சைடில் வந்து பிச்சு நம்ம போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பெரிய பீசஸ் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் வந்து நான் கடாயில் ஆட் பண்ணுறேன். இந்த பால் வந்து நல்லா காஞ்சு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு கிடையாது, ஒரே ஒரு தடவை பொங்கி வந்தால் போதும். இப்போ ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை நான் ஆட் பண்ணுறேன். உங்களோட சர்க்கரையோட லெவல் பொறுத்து நீங்கள் சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு கண்டென்ஸ்டு மில்க் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து முழுக்க ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து இதுக்கு பதிலாக சர்க்கரையே கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணாலும் சரி. இப்போ கொஞ்சமாக வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து உங்களுக்கு என்ன ஃப்ளேவரில் உங்களுக்கு பண்ணணும்னு தோணும் அந்த ஃப்ளேவர் எசன்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எசன்ஸ் எதுவும் தேவையில்லை அப்படின்னா இந்த எசன்ஸ் ஆட் பண்ணுற டைமில் கொஞ்சமாக வந்து கார்டமன் பவுடர், ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்கிற பிரெட் க்ரம்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2-3 பேட்சை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டை பிடிக்காமல் அது நல்லா மிக்ஸ் ஆகி கிடைக்கும். இப்போது இது நல்லா வந்து கட்டியாகி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ லைட்டாக அது வந்து கட்டி ஆகிட்டுருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இப்போ இது இந்த அளவுக்கு குறுகி வர்ற டைமில் நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது ஆறுன அப்புறமா இன்னும் ஒரு கட்டி வந்து கிடைக்கும். அதனால் ரொம்ப கட்டி பண்ணி எடுத்துட வேண்டாம். ஆஃப் பண்ண அப்புறமா நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும் அதுக்காக. இப்போது நான் இதை செட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பாக்ஸில் வந்து அலுமினியம் ஃபாயில் வந்து நான் இது பண்ணி எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா நமக்கு ஒட்டாமல் கரெக்டாக வெளியில் வரும், அதுக்காக தான். இப்போ அதில் கொஞ்சமாக டியூட்டி ஃப்ரூட்டி வந்து போட்டு விட்ருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த டெசர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கட்டியாயிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்து நம்ம செட் பண்ணணும். சூட்டோடு வந்து ஊற்றி வச்சிட வேண்டாம். இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக ஈவன் அவுட் பண்ணி விட்டுடலாம். ஈவன் அவுட் பண்ணி விட்ட அப்புறமா இதோட மூடி போட்டு இதை மூடிடலாம். க்ளோஸ் பண்ணி இதை ஃப்ரீசரில் வந்துட்டு 6 மணி நேரம் வந்து நம்ம வைக்கணும். அப்போ தான் இது நல்லா செட் ஆகி கிடைக்கும். இப்போ ஒரு 6 மணி நேரம் கழிஞ்சு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், நம்மளோட டெசர்ட் வந்து நல்லா வந்து செட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம கீழே போட்ட டியூட்டி ஃப்ரூட்டியோட சூப்பராக வந்து நம்ம டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுக்கிறதுக்காக வச்சுருந்தனால லைட்டாக வந்து அந்த கட்டி வந்து போயிடுச்சு. பட் இந்த மாதிரி சாப்பிடும்போதும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் மாதிரி வேணும் அப்படின்னா இன்னும் நல்லாவே ஃப்ரீசரில் வச்சு கட்டி பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. அப்படியே நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அந்த ஃபீல் இருக்குது. அப்போவும் நம்ம ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கனால அந்த ப்ரெட்டோட ஃப்ளேவர் கொஞ்சம் வந்தாலுமே டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஒரு டெசர்ட்டு. நான் சொன்ன மாதிரி எந்த எசன்ஸ் இல்லாமல் அந்த வெறும் நம்ம அந்த கார்டமன் பவுடர், ஏலக்காய் பொடி மட்டும் வச்சு பண்ணாலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ நான் இது மேலே லைட்டாக வந்து சாக்கோ சிரப் வந்து ஊற்றி விட்றேன். பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக நீங்கள் மெல்டட் சாக்லேட் கூட இது மேலே வந்து ஊற்றி விட்டுட்டு அப்படி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு சூப்பரான ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye-bye. Thank you.